கவிஞர் அவர்களே, இன்னைக்கு ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா, சொல்லுங்கள் குழந்தாய். நம்மளோட உங்களுக்கு நான் குழந்தை தான். ஹாட் டாபிக் என்னன்னா, நம்மளோட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இருக்கார் இல்லையா, வைகோ அவர் வந்து திருப்பூர்ல நடந்த ஒரு கட்சி 6 மாவட்ட கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கலைஞர் சொன்னனாலேயே நான் ஸ்டாலினுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா அடிச்சுக்கிட்டு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. சரி, ஏன் அவர் வந்து இந்த நேரத்துல இந்த கூட்டணி உடன்பாடு பிளஸ் தொகுதிகள் பங்கீடு பேசும் நேரத்துல இந்த வார்த்தையே அவர் சொல்லணும்? அவர் ஏதோ ஒரு கண்ணீர் மாதிரி வடிச்சுக்கிருக்காருன்னு நினைக்கிறேன். கலைஞர் பேரை சொன்னாலாச்சும் இரட்டை இலக்கத்துல தருவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு போல இருக்குது. அப்படியா? ஆமா. ஆனா அப்படி நீங்க சொல்ற மாதிரி நடக்கலையே. ஏற்கனவே முதியோர்களுக்கு கட்டாய விருப்ப ஓய்வு அந்த திமுக கட்சியில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. துரைமுருகன் ஐயா கூட விருப்ப ஓய்வுல இடமா இருக்கு போயிட்டு இருக்கும் போதுல, இவர் கலைஞர் பீரியட்ல இருந்து வந்தவர் வந்து நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த கருத்துல முரண்பாடு இருக்கு. ஏன்னா கலைஞர் பேரை சொன்னாவது இரட்டை இலக்கம் சொல்றீங்க இல்லையா, அது வந்து தவறு. ஏன்னா கலைஞர் பீரியட்ல உள்ள முக்கியவாசி வயதான முதியவர்கள் வந்து விருப்ப ஓய்வு கொடுக்குறாங்க. சரி, ரைட்டு. நீங்க அந்த பேர்ல இருக்க சொல்றீங்க. இப்ப இருக்கிற முதல்வரே விருப்ப ஓய்வு போற நிலைமையில தானே இருக்காரு. அவரு முதியவர் தானே? இல்ல கலைஞர்களே, அவரு வந்து ஒரு யங்ஸ்டரா வந்து லுக்ல இருக்காரு. கிட்டத்தட்ட அனைத்து செட்டப்களும் வைத்து மிகவும் காலையில வந்து வாக்கிங் போறாரு, அங்க ரோட் ஷோ பண்றாரு. அவரோட உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கு. ஸோ அவர் வயதான மாதிரி தெரியல. அவருக்கு என்ன 70 வயசா, 71 வயசு. அதனால நீங்க அவர் சொல்லக்கூடாது அப்படின்றீங்க. நாம வந்து வைகோவை பத்தி பேசினா வைகோவை பத்தி மட்டும் தான் பேசணும். ரைட், சொல்லுங்க. ஏன் வந்து இந்த நேரத்துல வந்து வைகோ அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல எதுக்கு சொல்லணும்? என்ன காரணம் அப்படின்னா, நான் பழமை வாய்ந்தவன். எனக்கு கலைஞர் இருந்தப்ப எனக்கு இருந்த ரெஸ்பெக்டே வேற அப்படின்றத திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கவங்களுக்கு அவர் வந்து நினைவுபடுத்துகிறார். புரியுதா உங்களுக்கு? ஆனா அதுல இருக்கிற ஏதாவது ஒரு இறக்கம் காட்டி ஏதாச்சும் டபுள் டிஜிட்ல இல்லைனாலும் டபுள் டிஜிட்டுக்கு முன்னாடி இருக்க ஏதாவது ஒரு டிஜிட் கொடுக்கலாம் இல்லையா? ஆனா இந்த வார்த்தையை நீங்க மறந்துடக்கூடாது. இதே வைகோ அவர்கள் தான் தமிழின படுகொலை துரோகி கலைஞர் அப்படின்ற வந்து ஒரு மேடையில வந்து மிடுக்கா பேசினார். குழந்தாய், அது நாரவாய், இது நல்ல வாய். கலைஞர்களே, இது என்ன வாயம்? ஆனா வைகோ அவர்கள் வந்து தன்னோட வயது மூப்பின் காரணமாக என்ன பேசுவது என்று தெரியாமல் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற இந்த செய்தியை வந்து அங்கே உள்ள கூட்டத்தில் நிர்வாகிகள் புலம்புவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் சொல்லப்படுகிறது. எனக்கு என்னமோ இது என்ன என்று தெரிகிறது என்றால், இந்த வயதானவர்களுக்கு எல்லாமே நேரம் சரியில்லை போல இருக்குது. அப்படி நம்ம பார்க்க கூடாது. ஏன்னா கலைஞர் வந்து கிட்டத்தட்ட 90 வயசு வரையும் எம்எல்ஏ பதவியை பிடிச்சிட்டு தான் போய் சேர்ந்தாரு. அதனால வந்து அவங்களோட அடுத்த வழிகாட்டுதல், அவரோட வாரிசர்கள் வேண்டாம் என்று வெளியில வந்த மதிமுக அவரோட பையனை வந்து அடுத்த செயல் தலைவராக வச்சு கொண்டு இருக்காங்க. சும்மா பெயரளவுல தொண்டர்களை நிர்வாகிகள் ஏமாற்றுமாற செயல் தான் அதெல்லாம். இது கொள்கை பிடிப்பு இல்லாதவர்கள் எல்லாம் பேசி பிதற்றிக் கொண்டிருப்பது. ஆகையால் இது என்னவோ ஏதோ வருகின்ற 3-4 மாதம் கழித்து தான் இதற்கான விடை என்பது தெரியும். நேற்று முக்கியமான இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு கவிஞர்களே. யாரு? என்ன அப்படின்னா, நான் ஒன்னும் 2 இரட்டை இலக்கத்துல கூட்டணி டிமாண்ட் பண்ணல, அவர் கொடுக்கறத நான் ஆமா நானும் கேட்டேன். நிருபர்கள் பேட்டிகள் போது நீங்கள் இரட்டை இலக்கத்தில் கேட்டீர்களா? யாரை கேட்டு நீங்க இந்த இதெல்லாம் போடுறீங்க? நான் எங்க கேட்டேன், நான் எப்ப கேட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப காரசாரமான விவாதம் நிருபர்களுக்கும் திரு வைகோ அவர்களுக்குமே ஓடியது. அப்ப ஆமாமா, அந்த பிரஸ் மீட்ல கூட அவர் பையன் சைட்ல இருந்து ஏதோ கத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி கத்தி இருக்காரு. பட் அதையும் வந்து மீடியாக்காரங்க வந்து அவர் பக்கத்து கேமரா கொண்டு போல, மறுபடியும் வைகோவை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ எதை எப்படியோ அவங்க வந்து அவங்களோட மதிமுகன்ற கட்சிக்குள்ள பிளவுகள் இருந்தாலும் அதை வந்து சரி செய்து ஒரு தலைவர் கீழே செயல்பட்டு இப்போ வந்து கட்சி ஒரு கட்டமைப்போட இருக்கு இல்லையா? கண்டிப்பா. எது எப்படியோ அவர் வந்து கலைஞர் சொன்னனால நான் வந்து ஸ்டாலினோட பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற கருத்தை வந்து ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பா. ஏன்னா அதே வாய்தான் வந்து தமிழின படுகொலைவாதின்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டணியா ஊருக்கு ஊர் தெருக்கு பிரச்சனை பண்ண மக்கள் நல கூட்டணி. ஆமா, அதோட ஒருத்தர் தலையில துண்டை போட்டு ஓடின வரதேன். இப்ப குடும்ப நல கூட்டணிக்காக திமுக போய் ஒட்டிட்டு இருக்காப்ல. கண்டிப்பா. ஆமா, மட்டும் கண்டிப்பா